ஹலோ காய்ஸ், நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைலேருந்து சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து டே டூவோட வெயிட் வந்து செக் பண்ணிக்கலாம். 85.85 இருந்தது. ரொம்ப ஹாப்பி. நேற்று வந்து நான் 86.75 இருந்தேன். குறைஞ்சதாக இருக்குது. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். மார்னிங் எழுந்திரிச்சோன்னா குழந்தைங்களுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போடலான்ட்டு நான் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து முடி கம்மியாக இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அதனால் நான் குடிக்கலையே நீங்களும் குடிங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து மார்னிங் எழுந்திரிச்சோடனே நெல்லிக்காய், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான ட்ரிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குடிக்க மாட்டேன்ட்டாங்க. இருந்தாலும் அவங்க அப்பா திட்டினனால பிடிவாதமாக குடிச்சிட்டாங்க. மீதி இருந்த அந்த கொஞ்சம் அரைச்சது இருந்துச்சுல, அதுலேயே நானும் வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து ஒரு 2 பீஸ் கட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இருக்குது நம்ம உடம்புக்கு. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறப்போ நம்மளுக்கு நல்லாவே எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும். நான் மார்னிங் அவங்களாம் குடித்ததுக்கப்புறம் நான் வந்து எனக்கு எடுத்துக்கிட்டேன் தனியாக. அப்புறமேட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரர் டீ கேட்டார். அதனால் அவருக்கு டீ கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டேன். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிப்பேன். உப்பு ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு குடிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப கசப்பு தட்டிகிட்டு இருப்போம், குடிக்கிறதுக்கும் முடியாது. ஒரே இதாகவும் நம்மளால் குடிக்க முடியாதுல்ல, அதனால் கொஞ்சமாக குடிக்கலாம். அப்புறம் மார்னிங் வந்து சண்டேங்கிறதுனால நான் வந்து கொய்யாப்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். சாப்பாடு செஞ்சுட்டு நான் வந்து ஒரு டிவிகே இதில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறனால நான் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் அங்கே போயிருந்தேன். அங்கே வந்து ரமேஷ் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து முடிச்சுட்டு அதெல்லாம் ஜாலியாக முடிஞ்சு அப்புறம் அங்கே கொஞ்சமாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதை வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல, டைம் ஆகிடுச்சி. ஏன்னா அம்மா சின்ன பாட்டி வந்து ஊருக்கு போகிறனால அங்கே டைம் ஆகிடுச்சின்ட்டு சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோம். அதனால் என்னால் கேப்சர் பண்ண முடியல. பாருங்கள், நாங்கள் வந்த டைமுக்கு ட்ரெயினே போயிடுச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அம்மா வந்து மத்ராவேரி போகிறனால உடனே டிக்கெட் தான் எடுத்து அனுப்பணுன்ட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்களா, அதனால் வந்து சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு கொஞ்சமாக வந்து 2 தோசை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. அம்மா வந்து ட்ரெயின் ஏற்றி விடவே ரொம்ப டைம் ஆகிடுச்சி. நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன். நைட்டு வந்து 12:30க்கு தான் நைட்டு வந்து ட்ரெயினே வந்துச்சு. அப்புறம் அம்மாவை உட்கார வச்சுட்டு வரத்துக்கே ரொம்ப ரொம்ப டைம் ஆகிடுச்சி. நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு 3 மணி ஆகிடுச்சி. 3 மணிக்கு வந்துட்டு என்னங்க பண்ணுறது. அப்புறமேட்டுக்கு மார்னிங் தான் இதை எடுத்தேன். இன்றைக்கி டே விலாக் இப்படி தான் முடிஞ்சுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.